கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்ப ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் இந்த சங்கீதத்திலிருந்து சுருக்கமாய் நாம் சில காரியங்களை தியானித்து நாம் தேவனை ஆராதிக்க கடந்து செல்வோம். 128வது சங்கீதம் பொதுவாக திருமண ஆராதனைகளிலே வாசிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு குடும்ப ஆசீர்வாதத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். இதனுடைய பின்னணியை நாம் கவனிக்கும் போது 120வது சங்கீதத்திலிருந்து 137வது சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே கூடி கர்த்தரை பண்டிகை தோறும் ஆசரிக்கும் போது பல வித்தியாசமான இடங்களிலிருந்து எருசலேமுக்கு வருவார்கள். அந்த வருகிற வழியிலே கர்த்தரை பாடி ஆராதிக்கிற சங்கீதங்களிலே 128வது சங்கீதமும் ஒன்று. அவர்கள் அந்த பயணத்திலே ஒவ்வொரு சங்கீதங்களாக பாடி கர்த்தரை ஆராதித்து வருவார்கள். அதனால தான் 122வது சங்கீதத்தை பார்த்தால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் சந்தோஷமாக இருந்தது என்று நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவ பிரசன்னத்திலே ஆலயத்திற்கு கூடி அவர்கள் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு சங்கீதங்களாக பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதம் ஒரு ஆச்சரியமாக குடும்பத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து அழகாய் வர்ணிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். முதல் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு பிளெஸட் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்படுவான். யார் ஆசீர்வதிக்கப்படுவார் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் பார்த்தால் The blessed life, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று நாம் பார்க்கலாம். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. இந்த சங்கீதத்திலே 3 விதமான ஆசீர்வாத நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 aspects of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் 3 தன்மைகளை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் என்று மறுபடியும் கவனித்தால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது பர்சனல் பிளெஸிங், தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இதில் முக்கியமான ஒரு வார்த்தை எது என்றால், என்னை பொறுத்தவரை கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்று, எவனோ என்ற வார்த்தை தான் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவர் எவனோ என்பது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா, blessed is the man, everyone who fears the Lord. எவனோ என்பது எவனோன்னு எடுத்துடக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Blessed is the one who fears the Lord. God blesses everybody. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கான அடிப்படை காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அப்போ தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் கவனித்தால், பர்சனல் பிளெஸிங், ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அந்த நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய வழிகளில் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி என்றால் நம்முடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது 2-3 வசனங்களை நாம் கவனித்து பார்த்தால், ஒரு தனி நபரை ஆசீர்வதிக்கும் போது இட் லீட்ஸ் அஸ் டு த ஃபேமிலி பிளெஸிங், குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். 2-3 வசனங்களை பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இங்கே குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட நபரை ஆண்டவர் ஆசீர்வதித்து குடும்பத்திற்கு அழைத்து செல்கிறார். இட் டேக்ஸ் டு அ ஃபேமிலி பிளெஸிங். 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஃபேமிலி என்று சொல்லும் பொழுது குடும்பத்திலே எதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலை ஸ்தலங்களிலே ஒரு உயர்வை தருகிறார், ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அதோடு நிறுத்தி விடாமல் 3வது வசனத்திலே குடும்பத்திலும் வீட்டிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆசீர்வாதம் என்றால், முதலாவது பணம், காசு என்று சொல்வார்கள், கேஷ். 2வது க்ளோத்ஸ்,
நம்முடைய உடைமைகளை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது கார்ஸ், வசதியான வாகனங்கள், அதை குறித்து உலகத்திலே ஆசீர்வாதம் என்று கருதுகிறார்கள். நான்காவது கேசல்ஸ், இந்த வீடை வைத்து தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஐந்தாவது கம்ஃபர்ட், ஒரு வசதியான ஒரு சொகுசான வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். இது உலகத்தினுடைய ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இதை மாத்திரம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுப்பதல்ல, குடும்பத்திலே, இட் டேக்ஸ் டு a family at home, வீட்டிலே ஒரு காரியத்தை செய்கிறார். பிள்ளைகளை குறித்து பார்க்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் சொல்லுவேன், ஒரு பெற்றோருக்கு சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளை வசதியாக இருப்பதோ, பல காரியங்களை, பல பட்டங்களை படித்து பெரிய காரியங்களை பார்த்து வருவதோ அல்ல, சத்தியத்திலே நிற்பதை விட வேறே சந்தோஷம் பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு வேறு என்ன இருக்க முடியும் பாருங்க. சத்தியத்தில் நிற்கிறது தான், வசனத்தின்படி வாழ்வது தான். அதன்படி வாழ்ந்தால் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அப்ப தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து குடும்பத்திற்கு அழைத்து செல்கிறது. மூன்றாவது, இந்த தனிப்பட்ட வாழ்விலிருந்து குடும்பத்திற்கு அழைத்து செல்வதை போல குடும்பத்திலிருந்து சமுதாயத்திற்கு அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தை நாம் பார்க்கும்போது 5-6 வசனங்களை பார்த்தால், சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறதுனால வெறும் அங்கே மாத்திரம் நாம் கருத்திலே கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மை எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ சமுதாயத்திற்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பாருங்க, தனிப்பட்ட விதத்தில் வருகிற ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு செல்லுகிறது, குடும்பத்திலிருந்து சமுதாயத்திற்கு செல்லுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God blesses us because we have to be a channel of blessing to others. மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆகிலும் அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமான வாய்க்கால் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதே தான் 4வது வசனத்திலும் அதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வழிகள், இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது, the ways of God represents the will of God revealed through the word of God. திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வழி அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது எதன் மூலமாய் நமக்கு வெளியாகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அது வெளியாக்கப்படுகிறது. The ways of God represents the will of God through the revealed word of God. வசனத்தை வாசிக்கும் போதுதான் அவருடைய வழி எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.